ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹைகோர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கோர்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, பியூனி இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ்க்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நான் போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான கோர்ட் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது, எவ்வளோ சேல்ரி அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஜாப்பை பொறுத்தவரையில் நீங்கள் 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இரு பாலருமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஏஜ் முடிஞ்சிருந்தாலே தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ரிப்ளை கொடுக்குறேன். இந்த ஜாப் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அரியலூர் மாவட்டத்திலேருந்து அறிக்கை விரிச்சிருக்காங்க. அதாவது அரியலூர் மாவட்ட சட்டப்பணி ஆணைக்குழுவின் கீழ் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் சிஸ்டம் அலுவலகத்தில் பின்வரும் காலிப்பணிகள் நேர்காணல் மூலம் நடைபெறதாம். அதாவது உங்களுக்கு எக்ஸாம்னு எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு நேர்காணல் இன்டர்வியூ வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு ஒரு போஸ்டிங்ஸ், அதுக்கப்புறம் டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்டு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 3 போஸ்டிங் இருக்குது. அசிஸ்டன்ட் லீகல் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 6 போஸ்டிங்ஸ் கிடையாங்க. அப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு கிளர்க்குக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் இதே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஆஃபீஸ் பியூன் அவங்களா இருந்தீங்கன்னா இல்லை அட்டெண்டர் அந்த மாதிரி ஜாபுக்கு 3 வேகன்சி. மொத்தம் பார்த்திங்க நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்புறம் பியூனாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6 வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. டைப்பிஸ்ட்டு எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்னா அதுலேயும் ஒரு வேகன்சி, கிட்டத்தட்ட 7 வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில் தான் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணும், டவுன்லோட் எங்கே பண்ணுறது, அதாவது அப்ளிகேஷன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். இதோட வெப்சைட் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த அளவில் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதற்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதற்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸாக நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இதில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்டு 14/7/2025, அதாவது இந்த மாதம் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு டேட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேறு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாங்க நீங்கள் இருந்தாலுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஹைகோர்ட் எக்ஸாமை பொறுத்தளவில் அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதற்கான சேலரியை பொறுத்தளவில் நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரியான வேலைகளுக்கு 12,500லேருந்து 15,000 வரை தராங்க. அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி தெரிஞ்சால் 12,000லேருந்து 15,000 வரை தராங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பியூனு இல்லை அட்டெண்டராக இருந்தீங்க அப்படின்னா 10,000லேருந்து 12,000 சேலரியாக தராங்க. இது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க நமக்கு கவர்மெண்ட் ஜாப் தாங்க. ஸோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்புறம் ப்ரையாரிட்டிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே கிடச்சிரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.